நாங்கள் இப்போ தான் இந்த ஒரு 2 வருடமாக தான் இந்த கொரோனா தொற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கின்றோம். அடுத்த செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி பாரு. சிங்கப்பூர்வே கோவிட் வியாபித்திய தருணுவை சிங்கப்பூரில் கோவிட் தொற்று தீவிரமடைந்திருக்கின்றது. பார்த்தீங்களா, நாங்கள் சும்மா அசால்ட்டாக இருக்கிறோம். ஆனால் சிங்கப்பூரில் இந்த கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ளதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. சத்யாக் துலதி நவ ආසාදිතයන් 25 900ක් හමු වෙලා පොදු ස්ථානවලදී යලිත් මූණු ආවරණය පළඳින ලෙසට කියයි. කොවිඩ් අවදානමක් ගැන WHO දැනුම් දීමක් කළොත් அவசிய கட்டயத்து කරනවා. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கிழமையில் 25,000 தொற்றாளர்கள் 25,900 தொற்றாளர்கள் சிங்கப்பூரில் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தியக்ஷ ஜெனரல், அதாவது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்தன சொல்கிறாரு, WHO உலக சுகாதார ஸ்தாபனம் அவங்கள ஒரு அறிக்கையை விடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்களும் நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் சிங்கப்பூரில் முகக்கவசம் அணிகிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அனைவரும் முகக்கவசம் அணியணும். சிங்கப்பூரில் பொது ஸ்தானவளதி, அதாவது பொது இடங்களில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். இப்போ இலங்கைக்கு இதுவரை அவ்வாறான ஒரு அறிவித்தலை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிக்கலை. ஆனால் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்தால் நிச்சயமாக நாங்களும் முகக்கவசம் அணிய வேண்டி வரலாம். இப்படி தான் சீனாவில் தானே வந்திருக்கு, இலங்கையில் வரலையே, இலங்கையில் வந்தால் பாப்பம் என்று சொல்லி இருந்த எங்களுக்கு தான் கோவிட் வந்தது. எத்தனையோ பேர் இறந்தாங்க, எனது குடும்பத்திலேயும் இறந்தாங்க. நிறைய பேர் இந்த கோவிடினால் உயிரிழந்தார்கள். எனவே நிறைய வியாபாரங்கள் மூடப்பட்டது. நாம் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். சரி, இவையெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நாங்கள் யாருமே கோமாவில் இருக்கலை. எனவே நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் கடந்த காலம் ஞாபகம் இருக்கலாம். மிக மிக கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லலாம்.